கார்த்திகை தீபம் ஏற்றும் வழக்கம் இருந்தது என்பதை எங்க போய் நிரூபிக்கணும்? யார் நிரூபிக்கணும்? எவிடன்ஸ் ஆக்ட் என்ன? செக்ஷன் 101 பழைய எவிடன்ஸ் ஆக்ட், புது ஆக்ட் செக்ஷன் 104ல யார் நீதிமன்றத்துக்கு வருகிறார்களோ அவர்தான் அவர்களுடைய பழக்கத்தை நிரூபிக்க வேண்டும். கார்த்திகை தீபம் ஏற்றுவது பழக்கமா இருந்தா அவர்களும் சிவில் நீதிமன்றத்தை தான் அணுக வேண்டும் என்பது 3 நீதிபதிகள் தீர்ப்பு. 3 நீதிபதிகள் தீர்ப்பு முரணாக 2 நீதிபதிகள் தீர்ப்பளிக்க முடியுமா? இந்த தீர்ப்பு எப்படி சொல்லும்? இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் உறுதி செய்த ஒரு விஷயத்துல இன்னைக்கு 2 நீதிபதிகள் மாறுபட்டு எப்படி சொல்ல முடியும்? உச்ச நீதிமன்றம் உறுதி செய்த ஒரு விஷயத்தை 2 நீதிபதிகள் மாறுபட்டு எப்படி தீர்ப்பு சொல்ல முடியும்? இது ரெச்சுடிகேட்டா வருமா வராதா? ஜுடிஷியல் இன்டிசிப்ளினா இல்லையா? உச்ச நீதிமன்றம் சொன்ன தீர்ப்பை 3 நீதிபதிகள் சொன்ன தீர்ப்பை மாற்றுவதற்கு இந்த நீதிமன்றத்துக்கு உரிமை இருக்கிறதா? 172.2 ஏக்கரும் இந்திய தொல்லியல் துறைக்கு சொந்தம் என்றால் 172 ஏக்கர்ல எந்த நடவடிக்கை நடந்தாலும் அவங்களை கேட்டுதான் செய்யணும். அப்படி பார்த்தா கோயிலுக்குள்ள சமைக்கக்கூடாது, மடம் பண்ணி வைக்கக்கூடாது, அதை அங்கே விநியோகம் பண்ணக்கூடாது, அங்கே சாப்பிடக்கூடாது, தர்காவுக்கு சொன்ன எல்லாமே கோயிலுக்கு பொருந்தும். அதை ஏற்றுக்கிறாங்களா நீதிமன்றம்? அவங்க தான் நீதிமன்றத்துக்கு வந்தாங்க ப்ரூவ் பண்ணுமே தவிர, இப்போ இன்னைக்கு நடந்த விஷயம் ஏற்கனவே உள்ள நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் கொடுத்த தீர்ப்பு சரியா தவறான்னு தான் இங்கே வந்துச்சு. அப்போ அதே வாதம் தான் இங்கேயும். அப்போ அரசாங்கம் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, கோயில் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. யார் நீதிமன்றத்துக்கு வருகிறார்களோ அவர்கள் தான் ப்ரூவ். தமிழக இந்துக்களுக்கு, தமிழகத்தினுடைய முருக பக்தர்களுக்கு, ஒட்டுமொத்த முருக பக்தர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வெற்றி. தமிழ்நாடு அரசாங்கம் இன்னைக்கு வரைக்கும் இந்துக்களுக்கு எதிரான, முருக பக்தர்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடை செயல்படுத்திட்டு இருக்கீங்க. தயவு செய்து இதை நீதிமன்றத்தோட உத்தரவை இப்பயாவது நீங்க காப்பாற்றினீங்கன்னா முருக பக்தர்கள் அனைவரும் இப்போ ஒரு ஆதரவா இருப்பாங்க. அவதூறு கிளப்பியவர்கள் மனசாட்சிப்படி நடந்துக்கங்க. எல்லாத்துக்கும் முருகன் பார்த்துக்கிட்டு இருக்கான். முருகன் தராசுக்காரன். அவர் நீதிபதி கூறிய அந்த தராசோடு உடையவர் தான் திருப்பரங்குன்ற முருகன். திருப்பரங்குன்றம் கார்த்திகை தீப வழக்கில் 2 நீதிபதிகள் அமர்வு தீர்ப்பளித்திருக்கிறது. சங் பரிவார அமைப்பை சேர்ந்தவர்கள் இன்று மாலையே தீபம் ஏற்ற உத்தரவிடுவார்கள் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் நீதிமன்றம் இப்பிரச்சனை அவ்வாறு அணுக இயலாத ஒரு பிரச்சனை, சென்சிட்டிவாக இதை டீல் பண்ண முடியாது. எனவே எதிர்வரும் காலத்துக்கு தான் இந்த தீர்ப்பு பொருந்தும் என்று தெளிவாக தெரிவித்திருக்கிறார்கள். இரண்டாவதாக, இன்னும் ஓராண்டு கார்த்திகை தீபத்துக்கு இருக்கிறது. ஆனால் உடனே கார்த்திகை தீபம் ஏற்றுவது என்ற பிரச்சனை இப்போது இல்லை. முதல் விஷயம். இரண்டாவது, தீர்ப்பின் முழுமையான நகல் இப்போது வரை வரவில்லை. முதற்கட்டமாக நீதிமன்றத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களிலிருந்து எனது முதற்கட்ட கருத்தை மட்டும் நான் பகிர்கிறேன். நீதிமன்ற தீர்ப்பு முழுமையாக வந்த பிறகு அந்த தீர்ப்பு குறித்தான முழு கருத்தையும் நான் ஊடகங்களிடம் பகிர்வோம். இப்போ தீர்ப்பில் நீதிமன்றத்தில் வாசித்த வரையில் சொல்லியிருக்க தீர்ப்பின்படி பார்த்தா இந்த தீர்ப்பு செல்லத்தக்க ஒரு தீர்ப்பு அல்ல, அரசியல் சட்டப்படியான தீர்ப்பு அல்ல. ஏற்கனவே உயர் நீதிமன்றத்தின் 2 நீதிபதிகள் 2 முறை வழங்கிய தீர்ப்பை மீண்டும் 2 நீதிபதிகள் பரிசீலிக்க முடியுமா அப்படின்னா முடியவே முடியாது. எனவே ரெச்சுடிகேட்டா வராது என்று இந்த தீர்ப்பில் இன்றைய தினம் நீதிமன்றத்திலே சொல்லப்பட்டது. ஆனால் 100% இந்த பிரச்சனையிலே முன் தீர்ப்பு தடை என்பது பொருந்தும். ஒன்று. ரெண்டாவது, கோயில் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எங்களுக்கு விசித்திரமா தெரியுது. ஆடுகோழி வெட்டக்கூடாதுன்ற வழக்கில் ஆடுகோழி வெட்டக்கூடாதுன்னு அனுமன் சேனா, இந்து மக்கள் கட்சி எல்லாம் வழக்கு போட்டார்கள். அந்த வழக்கு 2 நீதிபதிகள் முன்பு நீதிபதிகள் நிசாபானு திருப்பதி முன்னாடி விசாரணைக்கு வந்துச்சு. அந்த வழக்கில் நீதிபதி நிசாபானு அவர்கள் எல்லா வழக்கையும் தள்ளுபடி பண்ணாங்க. நீதிபதி திருமதி அவர்கள் தர்கா தரப்பு ஆடுகோழி வெட்டும் பழக்கம் அங்கு பலகாலமாக இருக்கிறது என்றால் நீங்கள் சிவில் நீதிமன்றத்தை அணுகி அந்த பழக்கத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டார்.
அந்த உத்தரவு 2 நீதிபதிகளுக்கிடையே முரண்பட்ட கருத்து இருந்தால் 3வது நீதிபதியான திரு விஜயகுமார் அவர்களிடம் சென்றது. விஜயகுமார் அவர்கள் அதே கருத்தை கோயில் அல்லது 172.2 ஏக்கர் திருப்பரங்குன்றம் மலை மொத்தமும் தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் இருப்பதால் தொல்லியல் துறை அனுமதியோடு தான் அங்கு எந்த நிகழ்வும் பண்ண முடியும் என்று நீதிபதி திரு விஜயகுமார் அவர்கள் உத்தரவிட்டார். ஆடு கோழி வெட்ட தடை விதிக்கப்பட்டது. அதில் அவரும் என்ன சொன்னார்னா, சிவில் கோர்ட்டை அணுகி உங்கள் பழக்கம் கஷ்டம் நிரூபிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்று அந்த தீர்ப்பு 3 நீதிபதிகள் அடங்கிய அமர்வின் தீர்ப்பு. 3ல் 2 பேர் மெஜாரிட்டி ஒரு பழக்கம் கஷ்டமை நீங்கள் சிவில் கோர்ட்டை அணுகி தீர்த்துக்கிறணும் அப்படின்னு சொன்னபோது அந்த 3 நீதிபதிகள் திருப்பரங்குன்றம் மலை தொடர்பான சொன்ன தீர்ப்பு இந்த 2 நீதிபதிகளை கட்டுப்படுத்தும். 2 நீதிபதிகள் அதுக்கு கட்டுப்பட்டவர்கள். ஒரு நீதிபதி GR சுவாமிநாதன் அவர்கள் அது கட்டுப்பட்டவர். இப்போ தர்கா பழக்கத்தை சிவில் கோர்ட்டில் நிரூபிக்கணும்னா அந்த 3 நீதிபதிகள் தீர்ப்பின்படி தர்கா பக்கத்தில் இருக்கக்கூடிய தீபத்தூண் அல்லது சர்வே தூண் அல்லது வெறும் கிரானைட் தூண் என்று சொல்லக்கூடிய அந்த தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றும் வழக்கம் இருந்தது என்பதை எங்கே போய் நிரூபிக்கணும்? யார் நிரூபிக்கணும்? எவிடன்ஸ் ஆக்ட் என்ன? செக்ஷன் 101 பழைய எவிடன்ஸ் ஆக்ட், புது ஆக்ட் செக்ஷன் 104ல் யார் நீதிமன்றத்துக்கு வருகிறார்களோ அவர்தான் அவர்களுடைய பழக்கத்தை நிரூபிக்க வேண்டும். இப்போ நீதிமன்றத்துக்கு வந்திருக்கிறது யாரு? ராம ரவிக்குமார் வந்திருக்கிறாரு, இன்னும் கொஞ்சம் பேர் வந்திருக்கிறாங்க. அப்போ அவர்கள் சிவில் நீதிமன்றத்தை அணுகிதான் அந்த பழக்கத்தை நீண்ட காலமாக இங்கே கார்த்திகை தீபம் ஏற்றிக்கிட்டு இருந்தாங்க. 6ஆம் நூற்றாண்டில் ஏற்றுனாங்க, வெள்ளையர் காலத்தில் ஏற்றுனாங்க, அப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறாங்களே. அவர்கள் தானே போய் சிவில் கோர்ட்டுக்கு போகணும். அதுதானே 3 நீதிபதிகளின் தீர்ப்பு. தர்காவுக்கும் ஆர்டிகல் 25ல் உரிமை இருக்குது, ராம ரவிக்குமாருக்கு ஆர்டிகல் 25ல் உரிமை இருக்குது. ஆர்டிகல் 25 படியான மத உரிமை என்பது எல்லாருக்கும் தானே. இதில் இந்த மதத்துக்காரங்களுக்கு இல்லை இந்த அமைப்புக்காரங்களுக்கு அப்படின்னு இருக்கா? எல்லாருக்குமான உரிமை தானே. அப்போ சிவில் நீதிமன்றத்தை அணுகணும் ஆடுகோழி வெட்டுறதுக்குன்னா, கார்த்திகை தீபம் ஏற்றுவது பழக்கமாக இருந்தால் அவர்களும் சிவில் நீதிமன்றத்தை தான் அணுக வேண்டும் என்பது 3 நீதிபதிகள் தீர்ப்பு. 3 நீதிபதிகள் தீர்ப்பு முரணாக 2 நீதிபதிகள் தீர்ப்பளிக்க முடியுமா? இந்த தீர்ப்பு எப்படி சொல்லும்? எந்த தீர்ப்பை சொல்றது? 2வது விஷயம், ஏற்கனவே இந்த கார்த்திகை தீப பிரச்சனையில் 5 தீர்ப்பு இருக்கு. இந்த 5 தீர்ப்பில் 2 டிவிஷன் பெஞ்ச் தீர்ப்பு. டிவிஷன் பெஞ்ச் தீர்ப்பு மட்டும் கிடையாது, இது 1923ல் மதுரை 3வது சார்பு நீதிமன்ற நீதிபதி ராமையர் அவர்களால் இந்த கஷ்டமா இல்லையா என்ற பிரச்சனையும் தீர்க்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அன்னைக்கு உயர் நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றம் அன்றைய பிரிவு கவுன்சிலில் இறுதியாக இந்த வழக்கு தீர்க்கப்பட்டது. அந்த உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அன்றைய உச்ச நீதிமன்றம் அந்த தீர்ப்பு இன்னைக்கு வரை லீகலி வேலிட், அதை அவங்களும் மறுக்கலை. ராமரவிக்கோட தரப்போ யாரும் மறுக்கல. என்ன சொல்றாங்கன்னா, 1862ல் 1912ல் 2 முறை மலை உச்சியில் தர்கா அருகே இருக்கக்கூடிய இடத்தில் கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடிய முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. அந்த முயற்சி அன்றைய அரசால் முறியடிக்கப்பட்டது. அன்னைக்கு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு, அன்னைக்கு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு. அன்னைக்குள்ள டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு என்ன சொல்றாங்கன்னா, அந்த இடத்தில் கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடிய தர்கா பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்தில் கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடிய ஒரு வழக்கம் என்பது அங்கே கிடையாது என்பதை, தர்கா அருகில் இருக்கக்கூடிய இடத்துல கார்த்திகை தீபம் ஏற்றும் வழக்கம் அங்கே இல்லை என்பதை 1923 தீர்ப்பிலே நீதிபதி ராமையர் அவர்கள் பதிவு செய்கிறார். அந்த தீர்ப்பு என்பது 1931ல் அன்றைய உச்ச நீதிமன்றத்தால் உறுதி செய்யப்படுகிறது. அன்றைக்கு உச்ச நீதிமன்றம் உறுதி செய்த ஒரு விஷயத்துல இன்னைக்கு 2 நீதிபதிகள் மாறுபட்டு எப்படி சொல்ல முடியும்? 1923 தீர்ப்பு, இது அன்றைய பிரிவு கவுன்சிலால் உறுதி செய்யப்பட்ட தீர்ப்பு. பேரா நம்பர் 45ல் சொல்றாங்க, ரிலையன்ஸ் இஸ் பிளேஸ்ட் பை த சர்தார் ஆன் 2 instances of their having successfully resisted attempts on the part of the Hindus to put up lights at the summit of the hillock on which the mosque stands. One in 1862 and the other in 1912. In both cases, the magistrate, அன்னைக்குள்ள கலெக்டர் அவர் தான் ஜட்ஜு, interdicted the lighting because it was not customary to put up light there. அன்னைக்குள்ள மாவட்ட நீதிபதி அது தங்க தர்கா அருகிலே
தீபம் ஏற்றுவது கஷ்டம் கிடையாது. அண்ட் ப்ராபப்ளி பிகாஸ் ஆஃப் பிரீச் ஆஃப் பீஸ் வாஸ் அப்ரிஹெண்டட் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த தீர்ப்பு அன்றைய உச்சநீதிமன்றத்தால் உறுதி செய்யப்பட்டது. உச்சநீதிமன்றம் உறுதி செய்த ஒரு விஷயத்தை 2 நீதிபதிகள் மாறுபட்டு எப்படி தீர்ப்பு சொல்ல முடியும்? இது ரெச்சுடிகேட்டா வருமா வராதா? ஜுடிஷியல் இன்டிசிப்ளினா இல்லையா? உச்சநீதிமன்றம் சொன்ன தீர்ப்பை 3 நீதிபதிகள் சொன்ன தீர்ப்பை மாற்றுவதற்கு இந்த நீதிமன்றத்துக்கு உரிமை இருக்கிறதா? இது ஒண்ணு. இந்த 2வது விஷயம், ஏற்கனவே இதே நீதிமன்றங்கள் 2014 நீதிபதி திரு வேணுகோபால் அவர்கள் முன்பு 2 வழக்கு வருகிறது. ஒரு வழக்கு சுப்பிரமணியன் என்பவர் தாக்கல் செய்கிறார். இன்னொரு வழக்கு அகில இந்து மகாசபாவை சேர்ந்த கணேசன் என்பவர் தாக்கல் செய்கிறார். அந்த வழக்கில் இந்த விஷயங்கள் எல்லாம் விவாதிக்கப்படுகிறது. அதுல குறிப்பா ஒரு இடத்தை மட்டும் நான் சொல்றேன். குறிப்பா அந்த தீர்ப்புல பேரா நம்பர் 28 in this connection it is not out of place for this court to make a significant mention that it is represented on behalf of the respondents 1 and 2 that the temple administration alone will light Deepam on the top of the Mandavama Uchipilliyar temple on the eve of Magadevam festival at Tirupparamundram Murugan temple, Madurai, to be held on 5/12/2014. As per the usual practice, it is also the stand of the respondent 1 and 2 that from the year 1994 onwards, cadres of Hindu Munnani are urging to have the Deepam lighted in the stone pillar of the top of the hill, which is situated very near to Sultan Sikandar Auliya Dargah. இந்து முன்னணி அமைப்பை சேர்ந்தவர்கள் தர்கா அருகில் இருக்கக்கூடிய கல் தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று 1994 கோரி வருகிறார்கள் என்று பேரா நம்பர் 28 சொல்லி இந்த ரிசல்ட் த ரிட் பெட்டிஷன் இஸ் டிஸ்மிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தீர்ப்பு நீதிபதி திரு வேணுகோபால் அவர்கள் 2014 வழங்கிய தீர்ப்பு. இதற்கு எதிராக அப்பீல் போறாங்க. அந்த அப்பீல் நீதிபதி திரு MM சுந்தரேஷ், சதீஷ்குமார் தலைமையிலான அமர்வில் 19/7/2017 தீர்ப்பு வழங்குறாங்க. அந்த தீர்ப்புல என்ன சொல்றாங்கன்னா, certainly law and order is an issue to be kept in mind while doing so. After all, the object is to see that peace and tranquility is being maintained, and for the aforesaid purpose the onus is on the respondent. கோயில் நிர்வாகமும் போலீஸும் பீஸ் அண்ட் ட்ராங்குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறது அவங்களோட கடமை. Thus, the writ appeal stand disposed of by observing that the temple authority, namely the third respondent, will take appropriate action to see communal harmony is maintained. சமூக நல்லிணக்கத்தை பாதுகாப்பதற்கு கோயில் நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்கணும். இப்போ நீதிபதி வேணுகோபால் அவர்கள் தீர்ப்பு, தர்கா பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டோன் பில்லர்ல கார்த்திகை தீபம் ஏற்றும் கோரிக்கை என்பதை அவர் நிராகரித்திருக்கிறாரு. அதற்கான அப்பீல் வந்திருக்கு. அப்பீல்ல நீதிபதி MM சுந்தரேஷ், நீதிபதி சதீஷ்குமார் தலைமையிலான அமர்வு அதை உறுதி செய்கிறார்கள். இப்ப 2 நீதிபதிகள் உறுதி செய்த பிறகு இன்னைக்கு நீதிபதி சுந்தரேஷ் அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் இருக்கிறார். அவர் உச்சநீதிமன்றம் போயிட்டதுனால அந்த தீர்ப்பு செல்லாதுன்னு ஆயிடுமா? இதே போல சுப்பிரமணியன் தாக்கல் செய்த வழக்கு நீதிபதிகள் கல்யாண சுந்தரம், பவானி சுப்பராயன் தலைமையிலான அமர்வுல இது ஆகம சாஸ்திரம். இன்னைக்கு நீதிமன்றம் 2 நீதிபதிகள் இன்னைக்கு சொல்றாங்க, கோயில் நிர்வாகம் இது ஆகமத்துக்கு எதிரானதுன்னு நிரூபிக்கல. கோயில் நிர்வாகமும் இது கஷ்டம் இல்லைன்னு சொல்லல, யாருமே சொல்லல அப்படின்னு சொல்றாங்க. கோயிலா கோர்ட்டுக்கு வந்துச்சு? கோயில் நிர்வாகம் கோர்ட்டுக்கு வந்தாங்க. ஏற்கனவே இதே விஷயம் நீதிபதி வேணுகோபால் அவர்கள் முன்பு சுப்பிரமணியன் என்பவர் வழக்கு தொடுத்து உச்சிப்பிள்ளையார் கோயில் பக்கத்துல தீப ஏற்ற வழக்கம் என்பது, அந்த வழக்கம் இறந்தவர்களுக்காக ஏற்றக்கூடிய வழக்கம், அது ஆகமத்துக்கு எதிரானதுன்னு வழக்கு போடுறாரு. அந்த வழக்கு தள்ளுபடி ஆகிறது. என்ன சொல்லி தள்ளுபடி ஆகுறது? நீதிபதி வேணுகோபால் கேட்கிறாரு, ஆகமத்துக்கு விரோதமானு சொல்றீங்களே, டாக்குமெண்ட் கொடுங்க, எந்த ஆகமம் அப்படின்னு கேட்குறாங்க. எதுவுமே இல்லை, தள்ளுபடி ஆகிறது. அதுக்கும் அப்பீல் போறாங்க. அப்பீல்ல அந்த வழக்கு என்பது நீதிபதிகள் திரு கல்யாண சுந்தரம், பவானி சுப்பராயன் தலைமையிலான அமர்வில் உறுதி செய்யப்படுகிறது. இட் அட்டைன்ஸ் பெனாலிட்டி. நீதிபதி சுந்தரேஷ் அவர்கள் தீர்ப்பும் நீதிபதி கல்யாண சுந்தரம் அமர்வின் தீர்ப்பும் இறுதியாயிருச்சு. இறுதியான பிறகு அந்த 2 நீதிமன்றத்தின் தீர்ப்பை மறு ஆய்வு செய்வதற்கான அதிகாரம் இன்னைக்குள்ள 2 நீதிபதிகளுக்கு உண்டான கிடையாது. 2 நீதிபதிகள் தீர்ப்பை மறு ஆய்வு செய்யக்கூடிய அதிகாரம் என்பது 3 நீதிபதிகளுக்கு இருக்கு, சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்கு, 5 நீதிபதிகளுக்கு இருக்கு. எப்படி செய்ய முடியும்?
அதனால தான் நான் சொல்றேன், இந்த கேஸ் பெர் இன்கூரியம், இன்னைக்கு உள்ள ஜட்ஜ்மெண்ட் என்பது பெர் இன்கூரியம், அது சட்டப்படியானது கிடையாது. இந்த தீர்ப்பை அமல்படுத்த முடியாது. மூன்று டிவிஷன் பெஞ்ச் தீர்ப்பு இருக்கு. இப்ப 2 டிவிஷன் பெஞ்ச் என்ன சொல்றாங்க, 2017 உச்சிப்பிள்ளையார் கோயில் தான் சூட்டபிள் பிளேஸ், அதான் கோயில் நிர்வாகம் பழக்க வழக்கம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வேற இடத்துல ஏற்ற சொல்லி இன்னொரு டிவிஷன் பெஞ்ச் சொல்லுது. இந்த 3 நீதிபதிகள் 3 டிவிஷன் பெஞ்ச் தீர்ப்பையும் ஒரு டிவிஷன் பெஞ்ச் இன்னொரு டிவிஷன் பெஞ்சோட மாறுபட்டா என்ன செய்யணும்? சுந்தரேஷ் அவர்களின் தீர்ப்பையும் கல்யாண சுந்தரம் அமர்வுல சொல்றாங்க, அது மாறுபடலை, ஒரே தீர்ப்பு சொல்றதுனால பிரச்சனை இல்லை. இப்ப அந்த 2 டிவிஷன் பெஞ்ச் தீர்ப்பை இந்த 3வது இன்னைக்கு விசாரிக்கக்கூடிய நீதிமன்றம் அதுல இருந்து மாறுபட்டால் என்ன பண்ணணும்னா, அதை தலைமை நீதிபதிக்கு ரெஃபர் பண்ணி லார்ஜர் பெஞ்சுக்கு இதை ரெஃபர் பண்ணணும். அதான் ப்ராப்பர் லீகல் கோர்ஸ், சட்டப்படியான ஒரு அணுகுமுறை என்பது. அதான் ஒரு நீதிபதி இன்னொரு நீதிபதியின் தீர்ப்பில் சிங்கிள் ஜட்ஜோட ஆர்டரில் வேறுபட்டா அதை டிவிஷன் பெஞ்சுக்கு ரெஃபர் பண்ணணும், தலைமை நீதிபதிக்கு அனுப்பணும். அதே போல டிவிஷன் பெஞ்ச் 2 டிவிஷன் பெஞ்ச் தீர்ப்பில் இவங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருந்தால் அதை என்ன பண்ணணும், லார்ஜர் பெஞ்சு தான் ரெஃபர் பண்ணணும், தலைமை நீதிபதிகிட்ட கொண்டு போகணும். ஆனால் அதையும் இந்த நீதிமன்றம் என்பது செய்யவில்லை. அரசு தொடர்பாக நிறைய விமர்சனங்களை நீதிமன்றம் முன்வைத்திருக்கிறது. அரசாங்கம் தான் இந்த பிரச்சனையை பெருசாக்கிட்டாங்க, ஸ்பான்சர் பை ஸ்டேட் அப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க. என்னை பொறுத்தவரை அரசாங்கம் அப்படி எதுவுமே செய்யலை. ஒரு மிகப்பெரிய கலவரம் வரும் சூழலை அவர்கள் தடுத்திருக்கிறார்கள். அதனால மதுரையிலே அமைதி வந்திருக்கிறது அப்படின்றதான் நாங்கள் மதுரையில் இருக்கிற மக்கள் பார்க்குறோம். அடுத்து 1996 தீர்ப்பு தொடர்பாக நீதிமன்றம் இன்னைக்கு அதை கிளாரிஃபை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த இடம், இந்த தூண் இருக்கக்கூடிய இடம், இன்னைக்கு பிரச்சனைக்குரிய தூண் இருக்கக்கூடிய இடம் கோயிலுக்கு சொந்தம்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எப்படி நீதிமன்றம் சொல்லிச்சு? ஆர்டிகல் 226 அல்லது அதெல்லாம் அப்பீல்ல டிஸ்பியூட்டட் கொஸ்டின் ஆஃப் ஃபேக்டை டிசைட் பண்ண முடியுமான்னு சொல்லுங்க. அந்த இடம் யாருக்கு சொந்தம்? கோயில் அவங்களுக்கு சொந்தம்ன்றாங்க, தர்கா அவங்களுக்கு சொந்தம்ன்றாங்க, வக்ஃபோர்டு அவங்களுக்கு சொந்தம்ன்றாங்க. 2021 நீதிபதி திரு இளங்கோவன் தலைமையிலான அமர்வு, ஒரு இளங்கோவன் அமர்வில் இதே போல 2021 ஒரு வழக்கு அந்த வழக்குல கோயில் நிர்வாகம் என்ன சொல்றாங்கன்னா, ஹோல் டாப் ஆஃப் த ஹில்லாக்குன்னு சொல்லி 1923 தீர்ப்பு இருக்கு. அப்படி இருக்கிற போது மலையை அளக்காமல் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது, மலையை அளக்கணுன்ற கோரிக்கையை வச்சது யாரு? கோயில் நிர்வாகம். அதை தர்கா தரப்பு ஏற்றுக்கிட்டுச்சு. அப்ப இதுவரை மலையை அளக்கவில்லை. அந்த இடம், அந்த தூண் யார் இடத்துல இருக்குது அப்படின்றது டிஸ்பியூட்டட் கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட். இது ஆர்டிகல் 226 டிசைட் பண்ணவே முடியாது, ரிட் அப்பீல்ல டிசைட் பண்ண முடியாது. 1. 2வது, அந்த தூண் தீபத்தூணா, சமணர் தூணா, சர்வே தூணா, கிரானைட் தூணா அப்படின்றதும் டிஸ்பியூட்டட் கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட். அதுக்கு எவிடன்ஸ் வேணும், எக்ஸ்பர்ட் எவிடன்ஸ் வேணும், அது சிவில் கோர்ட்லாம் தீர்மானிக்க முடியும். 3வது, அங்கே காலங்காலமாக தீபம் ஏற்றப்பட்டதா இல்லையான்றது கஷ்டம். அது 2 தரப்பு மறுக்கிறாங்க. கோயில் மறுக்கிறாங்க. கோயில் தரப்புல என்ன தெளிவாக அவங்க சொல்லி முன் வச்சு மறுக்கிறாங்கன்னா, இது கோயில் தரப்புல அவங்க போட்ட ரிட்டன் சப்மிஷனு, there is no evidence either in the present case or in any earlier case regarding how and when this tune came into existence, whether it is truly a தீபத்தூண் intended for lighting lamps, அது தீபத்தூணா, எப்போ வந்துச்சு, எப்படி வந்துச்சு, இதெல்லாம் அதுக்கான எவிடன்ஸ் எதுவுமே இல்லை. இது தீபத்தூணா இல்லையா, அதில் விளக்கேற்றுவதற்கு இன்டென்டிங் ஃபார் லைட்டிங்கா இல்லையா, வெதர் இட் இஸ் நியர்லி சர்வே ஆர் மெஷர்மெண்ட் ஸ்ட்ரக்சர், சர்வே ஸ்டோனா இல்லையா, எதுவுமே ஆதாரங்கள் எதுவுமே இல்லை. பட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அன்கனெக்டட் டு எனி ஹிந்து ரிச்சுவல் பிராக்டிஸ், இந்து மத வழிபாட்டு முறைக்கும் அந்த தூணுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது கோயில் தரப்பில் வைக்கக்கூடிய, நீதிமன்றத்தில் வைக்கக்கூடிய வாதம். இந்த வாதத்தை கெட் ஓவர் பண்ணி எழுதணும்னா எவிடன்ஸ் வேணும், அதுக்கு சிவில் கோர்ட் தான் போகணும். ஆனால் அப்படி சிவில் கோர்ட்டு போகாம இங்க இது டிஸ்பியூட்டட் கொஸ்டின் ஆஃப் ஃபேக்டை உயர் நீதிமன்றத்தில் எப்படி முடிவு செய்ய முடியும்? அதனால தான் நான் சொல்றேன், இந்த ஜட்ஜ்மெண்ட் பெர் இன்கூரியம், நாட் ஆன் கான்ஸ்டியூஷனல் லைன், அரசியல் சட்ட அடிப்படையில் ஏற்கனவே உள்ள ஜுடிஷியல் பிரசிடென்ட் அடிப்படையில் இந்த தீர்ப்பு இல்லை அப்படின்றதா இந்த தீர்ப்பு குறித்த கருத்து. அடுத்து 1996 தீர்ப்பு சொல்றாங்க. 1996 தீர்ப்பு மிக தெளிவாக இருக்கிறது. இதை ஏற்கனவே நீதிபதி வேணுகோபால் தீர்ப்பில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. டிஸ்கஸ் பண்ணி அதன் பேரில் அப்பீலையும் முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அவங்க ஏற்கனவே இப்போ சொன்ன தீர்ப்புக்கு நேர் எதிராக முடிவு பண்ணியிருக்கிறாங்க. என்னன்னா, அது ஒரே இடம் தான், உச்சிப்பில் தீபத்தூண் என்பது ஒரே இடம் தான். கார்த்திகை தீபம் என்பது ஏற்றப்பட்டது தீபத்தூணில், கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டது இந்த ஆண்டு தீபத்தூணில், அதில் ஒன்றும் எந்த சந்தேகம் கிடையாது.
ஆனால் ஒரு மலையில் 2 இடத்துல எப்படி ஏற்ற முடியும்? இது கோயிலோட பழக்கம் இல்லைன்றதா அவங்க கேள்வி. 1996 தீர்ப்பு 15 மீட்டர் டிஸ்டன்ஸ் சொல்கிறாங்க. 15 மீட்டர் எங்கேருந்து சொல்கிறாங்க? இதை நீ கிளாரிஃபை பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. முழு தீர்ப்பு வந்தனே நான் சொல்கிறேன். 15 மீட்ரு அந்த 1996 தீர்ப்பும்படி தர்காவுக்கு சொந்தமான இடத்துல இருந்து, தர்கா காம்பவுண்ட்லேருந்து கிடையாது, தர்காவுக்கு அலாட் பண்ண ப்ராப்பர்ட்டியிலேருந்து. தர்காவுக்கு அலாட் பண்ண ப்ராப்பர்ட்டி என்ன? 1923 தீர்ப்பில் தர்கா, நெல்லித்தோப்பு, அதில் என்னென்ன இருக்கோ எல்லாம், நெல்லித்தோப்புலேருந்து மேலே கூடிய படிக்கட்டு, கீழேருந்து படியிலிருந்து நெல்லித்தோப்பு வரை போகக்கூடிய உரிமை, அதே போல் தர்கா அமைந்திருக்கக்கூடிய ஹோல் டாப் ஆஃப் த ஹில்லாக், மொத்த மலையும் தர்கா இருக்கக்கூடிய மொத்த மலையும் தர்கா நிர்வாகத்துக்கு சொந்தம்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருக்கிற போது இதை எங்கேருந்து 15 மீட்டர் தொடங்குதுன்றதை நீதிமன்றம் எப்படி முடிவு பண்ண முடியும்? அதுக்கு எவிடன்ஸ் தான் விடணும். அதனால் அடிப்படையில் இன்று சொல்லப்பட்டிருக்க தீர்ப்பு என்பது அரசியல் சட்டப்படியானது கிடையாது, அமுல்படுத்த முடியாத ஒரு தீர்ப்பு, பெர் இன்குரியம் என்று சொல்வார்கள் சட்டமொழியில். அடுத்து இன்னொரு டைரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க, ஏஎஸ்ஐயோட கலந்து பேசி தான் எல்லா விஷயமும் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது ஏஎஸ்ஐயோட கலந்து பேசி பண்ணணும்னா அது கோயிலுக்கு தானே பொருந்தும். தர்காவுக்கு ஆட்களை கொஞ்சம் பேர் தான் அனுமதிக்கணும் அப்படின்னா கோயிலுக்குள்ளே அப்படி தானே பண்ண முடியும். மொத்த 172.2 ஏக்கரும் இந்திய தொல்லியல் துறைக்கு சொந்தம் என்றால் 172 ஏக்கரில் உள்ள எந்த நடவடிக்கை நடந்தாலும் அவங்கள கேட்டுதான் செய்யணும். அப்படி பார்த்தா கோயிலுக்குள்ள சமைக்கக்கூடாது, மடப்பள்ளி வைக்கக்கூடாது, அதை அங்கே விநியோகம் பண்ணக்கூடாது, அங்கே சாப்பிடக்கூடாது. தர்காவுக்கு சொன்ன எல்லாமே கோயிலுக்கு பொருந்தும். அதை ஏற்றுக்கிறாங்களா நீதிமன்றம்? எல்லாருக்கும் ஒன்று தானே. அந்த ஏஎஸ்ஐ கேட்டு அப்படி பண்ணணுன்றது வந்து ரிலீஜியஸ் ரைட்டை கர்சைட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்குறோம். எனவே சங் பரிவார் அமைப்பை சேர்ந்தவர்கள் இந்த வழக்கை தொடுத்து ஒரு அரசியல் நோக்கத்துக்காக செய்கிறாங்க. அந்த அரசியல் நோக்கத்துக்கு நீதிமன்றம் பழியாக இருக்கிறதா இல்லையா என்பதை முழு தீர்ப்பு பார்த்த பிறகு டீட்டெயிலாக அதை பற்றி பேசுவோம். ஆனால் தமிழ் சமூகம் இதையெல்லாம் கடந்து போகும். 2600 வருஷத்துக்கு முன்னாடி கீழடி மறைக்கப்பட்டது. 2600 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அதை வெளியே கொண்டு வந்திருக்கிறோம், ஒரு மிகப்பெரிய பண்பாட்டு அடையாளத்தை. இதுபோல் சோழர் காலத்திலேருந்து பல்வேறு ஒரு மத வழிபாட்டு தலங்கள்ல சமணர் இடத்தை சைவர்கள் ஆக்கிரமிக்கிறது, சைவர் இடத்த வந்து அடுத்து வர்றவங்க ஆக்கிரமிக்கிறது, இப்படி பல்வேறு சம்பவங்கள் வரலாற்றில் நடந்து மாறிக்கிட்டே போயிருக்கு. தமிழ் சமூகம், அறிவார்ந்த தமிழ் சமூகம், திருவள்ளுவரை முன்மாதிரியாக கொண்ட சமூகம் இதையெல்லாம் தாண்டி போகும். எத்தனை தீர்ப்புகள் வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், திருப்பரங்குன்றத்திலேயோ மதுரையிலோ தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலோ இஸ்லாமியர்களுக்கும் தமிழர்களுக்குமான உறவை யாராலும் பிரிக்கவோ அசைக்கவோ முடியாது. அது அப்படியே தான் இருக்கும். இஸ்லாமியர்களுக்கு ஒரு நெருக்கடி என்பது சங் பரிவார அமைப்புகள் வந்தால் தமிழர்கள் ஒன்றுபட்டு நின்று அரணாக நின்று அதற்கான காப்பார்கள். இந்த தீர்ப்பில் இன்னும் 100 தீர்ப்பையும் இதை தாண்டி செல்வார்கள். அரசாங்கம் தொடர்பாக நிறைய விமர்சனங்களை நீதிமன்றம் வைத்திருக்கிறது. எனவே இந்த தீர்ப்புக்கு தலைமை நீதிபதி அவர்களிடம் ஒரு மனு அளித்து லார்ஜர் பெஞ்சுக்கு ரெஃபர் பண்ண சொல்லி அதற்கு பிறகு தான் இந்த தீர்ப்பை முடிவு பண்ண முடியும் என்று தமிழக அரசு கோர வேண்டும், அல்லது உச்சநீதிமன்றத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும். முழு தீர்ப்பு வந்த பிறகு நான் இது விவரமாக இன்னும் விரிவாக பேசுகிறேன். நன்றி. அதாவது கண்டெம்ட்டை கொண்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா ஒன்ஸ் அப்பீல் ஃபைல் பண்ணிட்டதுனால அப்பீல் இங்கே நிலுவையில் இருக்கிற போது ஒரு நீதித்துறை மரபட்டேன் அப்பீல் ஃபைல் பண்ணிட்டா கண்டெம்ட் எடுக்க மாட்டாங்க, அது கண்டெம்ட் தள்ளி போட்டுருவாங்க. இதுதான் உயர் நீதிமன்றத்தில் காலகாலமாக இருக்கக்கூடிய மரபு. அப்பீல் ஃபைல் பண்ணி அப்பீல் விசாரணை நடக்கிற போது கண்டெம்ட்டை கொண்டு வந்து என்ன பயன் என்ற அடிப்படையில் தான் தமிழ்நாடு அரசு அதை நம்பர் பண்ணலை. இப்போ தீர்ப்பு வந்திருக்கு, இதுக்கு அப்பீல் போகிறதா இருக்கிறாங்க. அதனால் அது ஒரு பிரச்சனை கிடையாது. அப்பீல் இங்கே இருக்கிற போது கண்டெம்ட்டை எடுத்து நடந்த வேண்டிய அவசியம் தேவையில்லைன்றதால அவங்க நம்பர் பண்ணால் அது சரியானதான். இல்லை, அந்த வாதம் என்பது சட்டப்படி சரியான வாதம். தோஸ் ஹூ அப்ரோச் த கோர்ட் வில் ப்ரூவ் த கோர்ட், அதான் எவிடன்ஸ் ஆகும். அவங்க நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் முன்பாக இது கஷ்டம், இது இந்த கார்த்திகை தீபத்தோடு அப்படின்றதுக்கான அவங்களே ப்ரூவ் பண்ணவே இல்லை. நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் கூட அதை கஷ்டம்னு அவர் சொல்லலை, இது டெம்பிள் ப்ராப்பர்ட்டி, அதனால் அதை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் லைட் ஏற்றுங்க அப்படின்னு தான் அவர் சொல்லியிருக்காரு. அதனால் அவங்க தான் நீதிமன்றத்துக்கு வந்தாங்க ப்ரூவ் பண்ணணுமே தவிர, இப்போ இன்னைக்கு நடந்த விஷயம் வந்து ஏற்கனவே உள்ள நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் அவர் கொடுத்த தீர்ப்பு சரியாக தவறான்னு தான் இங்கே வந்துச்சு. அப்போ அதே வாதம் தான் இங்கேயும். அப்போ அரசாங்கம் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, கோயில் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. யார் நீதிமன்றத்துக்கு வருகிறார்களோ அவர்கள் தான் ப்ரூவ். இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் முருக பக்தர்களுடைய அந்த வேண்டுதல் பலித்திருக்கிறது. இந்த
மேதகு 2 நீதியரசர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த நீதிமன்றத்தில் முருக பக்தர்களுக்கான ஒரு அருமையான தீர்ப்பு கிடைத்திருக்கிறது. ஒட்டுமொத்த திருப்பரங்குன்ற பக்தர்கள், மதுரை பக்தர்கள், ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய பக்தர்களுக்கான இந்த தீர்ப்பு ஒரு மிக அற்புதமான தீர்ப்பை வழங்கி இருக்கிறார்கள். அரசு தரப்புலையும் நம்முடைய ஆட்சியர் தரப்புலையும் காவல்துறையினர் தரப்புலையும் அறநிலையத்துறை தரப்புலையும் மேல்முறையீடு செய்திருந்தாங்க. ஸோ அந்த மேல்முறையீட்டினுடைய விஷயமானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. தள்ளுபடி செய்யப்பட்டு அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய தீபத்தூணில் தீபம் ஏற்றப்பட வேண்டும். அதே இடத்துல தீபம் ஏற்றணும். அதற்கான வேலைகளை அங்கே இருக்கக்கூடிய தேவஸ்தான நிர்வாகம் பார்க்கணும். அதற்கு தேவையான உதவிகளை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். குறிப்பாக ஏஎஸ்ஐனுடைய ஒரு டீமு, அதே போல காவல்துறையினுடைய ஒரு டீமோட சேர்ந்து இந்த விஷயங்களை செய்து முடிக்கணும். இதற்கு ஆட்சியாளர் சரியான வகையில், அதாவது ஆட்சியர் அவர்கள் சரியான வகையில் ஒத்துழைப்பு கொடுத்து இதை கோஆர்டினேட் பண்ணி எந்த இடத்துல நாம் வேண்டிக் கொண்டோமோ, மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று நாம் வேண்டிக் கொண்டோமோ அந்த இடத்துல தீபம் ஏற்றுவதற்கான வேலைகளை செய்ய வேண்டும். ஒரு தரப்புல இதனால சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்படும், ஒரு மிகப்பெரிய ஸ்டாம்பீடு மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்புல செய்யப்பட்ட அந்த வாதங்கள் எல்லாம் அரசாங்கத்தினுடைய செயலற்ற தன்மையை காண்பிக்கின்றது என்றுதான் மாண்புமிகு நீதியரசர்கள் தங்களுடைய தீர்ப்புகளில் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே பல தீர்ப்புகளினுடைய விவரங்கள், அதனுடைய விஷயங்கள் எல்லாம் கூட அடிக்கோடிட்டு காண்பித்து ஒட்டுமொத்தமாக இந்த தீபம் ஏற்றுவதனால இங்க இருக்கக்கூடிய ஒரு தரப்புக்கு மன கஷ்டம் வரும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை முன்னெடுப்பது தவறு. இந்த இடத்துல லைட் ஏற்றிருக்கணும், ஃபைட் இருந்திருக்க கூடாது. அரசாங்கம் முன்னின்று இந்த 2 தரப்புக்குள்ள ஒரு நல்ல வாய்ப்பாக ஒரு 2 தரப்புல இருக்கக்கூடிய விஷயங்களை அவர்களுக்குள்ள ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தி இருக்குமே தவிர்த்து அரசாங்கம் இதை மேற்கொண்டு வெவ்வேறு காரணங்களால, வெவ்வேறு தரப்பினுடைய அப்பீல்னால இது 2 தரப்புக்கூடிய ஒரு பெரிய பிரிவினை ஏற்படுத்துற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதை தவிர்த்திருக்க வேண்டும் என்று நீதியரசர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதன் பிறகு எப்போ ஏற்றணும், என்ன ஏது, கார்த்திகை மாதத்தில் அந்த விஷயங்கள் இருக்கணும் அப்படி சொல்லியிருக்காங்க. மேற்கொண்டு இதனுடைய வழக்கினுடைய விவரங்கள், டெக்னிக்கலாக இருக்கக்கூடிய விஷயங்களை நம்முடைய வழக்கறிஞர் பெருமக்கள் சொல்லுவாங்க. ஒட்டுமொத்தமாக இது தமிழக இந்துக்களுக்கு, தமிழகத்தினுடைய முருக பக்தர்களுக்கு, ஒட்டுமொத்த முருக பக்தர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வெற்றி. இது எந்த வகையிலும் அதாவது தமிழக வரலாற்றில் ஒரு தனி சிறப்பு மிக்க ஒரு தினம், ஒரு தீர்ப்பு. அதனால நாம் எல்லோரும் இந்த நேரத்தில் முருகனுடைய அருள் நமக்கு கிடைத்திருக்கிறது. முருகனுடைய ஆசிகளால் இது நிச்சயமாக நடத்தும். தீபத்துள்ள தீபம் ஏற்றுவோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 2 மாசமா இந்த திருப்பரங்குன்றம் நம்ம மீடியாவில் பார்த்துட்டே இருக்கிறோம். பல்வேறு கட்டுக்கதைகள், பல்வேறு பொய்கள், பல்வேறு தவறான சங்கதிகள் எல்லாமே மீடியாக்களில் திட்டமிட்டு பரப்பப்படுது. அது முக்கியமாக இந்து மக்களுக்கு எதிராக பரப்பப்படுது. அது மீடியா மட்டும் இல்லை, தமிழ்நாடு அரசாங்கமே நீதிமன்றத்தில் பல்வேறு பொய்களை அடுக்கடுக்காக சொன்னாங்க. நம்ம அதை பார்த்தோம். திருப்பரங்குன்றம் தமிழ்நாடுடைய உலகத்திலே உள்ள 6 படை வீடுகளில் முதல் படை. அந்த படையில உள்ள மலை உச்சியில தீபம் ஏற்றுறதுக்கு தான் பிரதர் ராமரவிக்குமார் நவம்பர் மாதம் அதுக்கான பிள்ளையார் சொல்லி போட்டாரு. அதற்கப்புறம் ஈவோ அதை செக் பண்ணாங்க. நீதிமன்றத்துக்கு வந்தோம். நீதிபதி அவர்கள் நேரடியாக போய் பார்த்தாங்க. எல்லா எவிடன்ஸும் கொடுத்துருந்தோம். தீர்ப்பு கொடுத்தாங்க. அதற்கு மேலே ஒரு 3-4 வழக்குக்கு கிட்டத்தட்ட 20 அப்பீல் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. இந்து சமய அறநிலைத்துறை இந்து மக்களுடைய உரிமைகளை, கோவிலுடைய பாரம்பரியங்களை, கோவிலுடைய சொத்துக்களை பாதுகாக்க வேண்டிய இந்து சமய அறநிலைத்துறை இந்து மக்களுக்கு எதிராகவே 3 அப்பீல் தாக்கல் செஞ்சிருந்தாங்க. அந்த 3 அப்பீல், அதுபோக கவர்மெண்ட், கலெக்டர், கமிஷனர் போலீஸ் எல்லாருமே அந்த உத்தரவுக்கு எதிராக அப்பீல் தாக்கல் செஞ்சுக்கிறத பார்க்கும்போது இந்து மக்களுக்கு அந்த தமிழ்நாடு அரசாங்கமே எதிராக இருக்குங்கிற அந்த ஒரு சூழ்நிலை தான் நம்ம முடிவெடுக்க முடியும். அந்த ஒரு சூழ்நிலையில கிட்டத்தட்ட 20 அப்பீலையும் பொறுமையா இருந்தபடி நீதிபதிகள் திரு ஜெயச்சந்திரன் மற்றும் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள் அதை கேட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் அந்த
ஆர்குமெண்ட் நடந்துச்சு. வக்ஃபு வந்து அவங்க அப்பீல் வரையில ஒன்றும் ஒரு மாற்று கருத்து கிடையாது. அது அவங்களோட உரிமையை கேட்குறாங்க. அது உரிமை இருக்கா இல்லைங்கிற நம்ம நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கு. இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் கழிச்சு இந்த தீர்ப்பு வந்து ஒரு வரலாற்று தீர்ப்பு அன்னைக்கு மாதிரி வந்து கொடுத்தாங்க. அந்த தீர்ப்புல அடிக்கோடிட்டு காமிக்கிறபடி என்ன சொல்லணும்னா, நீதிமன்றம் ரொம்ப தெளிவான ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. அரசாங்கம் ஒரு லைட்டை ஏற்றி இருந்தா, நான் உங்களுக்கு தலோக்கியலா சொல்றேன் இந்த வார்த்தை, அரசாங்கம் ஒரு லைட்டை ஏற்றி இருந்தா அந்த ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனா இதை ஃபைட் பண்ற அளவுக்கான வந்து கொண்டு வந்து தமிழ்நாடு அரசாங்கம் விட்டது தவறுன்னு வந்து மூஞ்சில் எடுத்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து தீர்ப்பு கிட்டத்தட்ட 200 பக்கம் தீர்ப்பு. அவங்க நீதிபதிகள் அந்த கடைசி சில பேராகிராஃப் மட்டும் படிச்சதை மட்டும் தான் வச்சு நான் இப்போ சொல்றேன். தீர்ப்புகள் வந்து நம்ம அதை படிக்க போறோம். இப்போ கண்டிப்பா வந்து தமிழ்நாடு அரசாங்கம் இதை செயல்படுத்தி ஆகணும். ஏன்னா இது இந்து மக்களுடைய உணர்வுகள் மட்டுமல்ல, ஒவ்வொரு முருக பக்தருடைய உணர்வு. அதை முதல்ல தயவு செய்து தமிழ்நாடு அரசாங்கம் இதை வந்து உணர்வுகளுக்கு வந்து மதிப்பளிக்கணும். இந்த ராமரவிக்குமார் கிட்டத்தட்ட 150 வருஷம் கழிச்சு இதை வந்து ஏற்கனவே ஒரு 30 வருஷம் முன்னாடி 1994 ஒருத்தவங்க வழக்கு தாக்கல் செஞ்சாங்க. அவங்க நெகட்டிவா அதில் ஏற்றக்கூடாதுன்னு வழக்கு தாக்கல் செஞ்சாங்க. அப்பயுமே இந்து மக்களுக்கு உணர்வளிக்கும் வகையில திரு நீதிபதி கனகராஜ் அவர்கள் தீபம் ஏற்றணும்னு உத்தரவு கொடுத்திருந்தாங்க. ஏற்றலாம் கோரியா நான் சொல்லிதான் அதுக்கப்புறம் அவங்க வந்து 15 மீட்டருக்கு அப்புறம் எங்கேடா ஏற்றிக்கலான்னு இருக்காங்க. அதுவும் வந்து கோவிலுக்கு நிர்வாகத்துக்கு மட்டும் இல்லை, எல்லா ஒர்ஷிப்பரும் அதுக்கான ரைட்ஸ் இருக்குங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அப்போ 1996 கொடுத்த உத்தரவை திட்டமிட்டு ஒவ்வொரு ஆண்டு வரும்போது அரசாங்கங்களும் இந்து மக்களுக்கு எதிரான நிலைப்பாடே வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ 2025 இதுக்கான அடுத்த ஊனாக்குழி ஆரம்பிச்சாச்சு. 2014 சில வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டும் அது வந்து தள்ளுபடி செய்யப்பட்டாலும் இந்த வழக்கு வந்து இப்போ 2025 நீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்புக்கு உத்தரவு கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த தீர்ப்புகளை பொறுத்த வரைக்கும் அந்த சம்பந்தப்பட்ட தீபத்தூண்ல தீபம் இது திருக்கார்த்திகையப்போ கோவில் தேவஸ்தானம் ஏஎஸ்ஐயோட கண்ட்ரோல்ல இருக்குங்கிறதுனால அவங்களுடைய கன்சல்டேஷனோட அந்த இடத்துல மலையில வந்து உச்சியில உள்ள தீபத்தூண்ல தீபம் ஏற்றணும். அதுக்கு மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நீங்க மாவட்ட நிர்வாகம் 2 பேரையும் கூப்பிட்டு சமரசம் பண்ணீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் மீடியேஷன்ங்கிற பேர்ல பீஸ் கமிட்டிங்கிற பேர்ல மக்களை இந்த பிளவு தான் படுத்துறீங்களே தவிர ஒற்றுமையை உருவாக்குறதுக்கு நீங்க வந்து எந்தவித செயல்பாடும் நீங்க செய்யலைங்கிறதையும் மூஞ்சில் எடுத்த மாதிரி நீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க. அதனால தமிழ்நாடு அரசாங்கம் இன்னைக்கு வரைக்கும் இந்துக்களுக்கு எதிரான முருக பக்தர்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடை செயல்படுத்திட்டு இருக்கீங்க. தயவு செய்து இதை நீதிமன்றத்தோட உத்தரவை இப்பயாவது நீங்க காப்பாத்துனீங்கன்னா முருக பக்தர்கள் அனைவரும் உங்களுக்கு வந்து ஒரு ஆதரவா இருப்பாங்க. இல்லை இதுக்கு மேல நீங்க வந்து இன்னும் உச்ச நீதிமன்றத்துக்கு நாங்க போறோம்னா நல்லது, அவங்க கூட உரிமை தாராளமா போகலாம். பட் இப்போ நாங்க மட்டும் இல்லை, முருகனும் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காருங்கிறது ஒரு வழக்கறிஞரா இல்லாம ஒரு இந்து பக்தரா ஒரு முருக பக்தரா நான் வந்து சொல்லிட்டேன். பொது அமைதியை அந்த பிரச்சனை ஏற்பட்டது காரணமே அரசு தான்றதை வந்து நீதிமன்றம் சொல்லிட்டாங்க. அரசியல் காரணங்களை அடிப்படையாக கொண்டு அரசியல் செய்யக்கூடாதுன்றதையும் சொல்லிட்டாங்க. அந்த தீபத்துண்டுக்கிற இடம் வந்து அந்த கோயில் தேவஸ்தானத்துக்கு சொந்தமான இடம் தீர்ப்பு சொல்லிட்டாங்க. அதுல வந்து இப்போ கடைசியா நீதிபதி அவர்கள் படிச்ச அந்த வரிகளை நம்ம வந்து கவனிக்கும் போது இத்தனை ஆண்டுகள் கழிச்சு இதை வக்ஃபு போர்டு வந்து எங்களோடது, அந்த இடம் வந்து தீபத்துண்டு எங்களோடதுன்னு சொல்றதை ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம எல்லாருமே இந்த மீடியால பாத்தீங்க, ஒவ்வொரு நாளும் ஆர்குமெண்ட்ல ஃபர்ஸ்ட் முதல் நாள் கிரானைட் தூண்னு சொன்னாங்க, அடுத்தது சர்வே தூண்னு சொல்லல சர்வே தூண்னு சொன்னாங்க, அடுத்த நாள் வந்து தமிழர் தூண்ணுனாங்க. அவங்களுக்கு என்னென்ன தோணுச்சோ, முருகனுக்கு 2 மனைவியின் கேலி செஞ்சாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போ எல்லாத்துக்குமான ஒரு பதிலா நீதிமன்றம் இந்த இடம், அந்த தீபத்தூண் இருக்கிற இடம் தேவஸ்தானத்துக்கு சொந்தமானதாங்கிறத ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. அந்த தேவஸ்தானத்துக்கு சொந்தமான இடத்துல தீபம் ஏற்றுறதுக்கு எந்த தடையும் இல்லைங்கிறத இன்னைக்கு வந்து கோடிட்டு காமிச்சிருக்கிறாங்க. முக்கியமா அரசியலும் பண்ணக்கூடாதுன்னு இருக்கிறாங்க. பொது அமைதி. ஆமா, அதாவது பொதுவா ஒரு அரசாங்கம்ங்கிறது ஒரு இரண்டு மக்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனைய சமரசம் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு அமைதிப்படுத்துறது அதோடைய கடமையை தவிர இதை வந்து கற்பனையா ஒரு பிரச்சனையை உருவாக்கி இதன் மூலமா அரசாங்கம் ஒரு தவறான ஒரு முடிவுகள் எடுக்கக்கூடாதுங்கிறதையும் ஒரு சுட்டி காமிச்சிருக்கிறாங்க. அரசாங்கத்தினுடைய செயலற்ற தன்மைன்னு சொல்லியிருக்காங்க. கார்த்திகை
என்ன ஃபீலிங் ஒரே சைட்டே இருக்காது, அது என்ன ஃபீலிங் கிளாரிட்டி இல்லாத பட்சத்துல என்ன ஃபீலிங். நீங்க வந்து இப்ப இந்த நீதிமன்றத்தோட வந்து உத்தரவு நீங்க இப்ப கொஸ்டின் பண்றீங்களா, ஒரு ரிப்போர்ட்டரா நீங்க கொஸ்டின் பண்ணீங்கன்னா நீங்க இதுக்கு உத்தரவு தான் போகும். அதுதான் கன்க்ளூஷன் ஆகி தீர்ப்பு சொல்லிட்டாங்க. நீங்க இன்னும் திருப்பி வந்து தீப தூணா இல்லையா சரி தூணா நம்ம கேட்க முடியாது. இன்னைக்கு அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அது இருக்கிறது தீபத்தூர் தான், அது இருக்கிற இடம் தேவஸ்தானத்தோட தான். அதுல கார்த்திகை மாதம் தேவஸ்தானமே தீபம் ஏற்றணுங்கிறத சொல்லிட்டாங்க. அவங்களுடைய வாதம் அது, அந்த வாதம் தான் வந்து புறக்கணிக்கப்பட்டுச்சு. அந்த வாதத்தை ஏத்துக்கலையே, அது அந்த வாதத்தை ஏற்று அந்த தீர்ப்பை கொடுத்துட்டாங்களே இருநூறு நீதி. ஏற்கனவே ஆரம்பத்துல வந்து என்ன செஞ்சாங்க, தனிநபர் நீதிபதி திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் பிராமின்ங்கிறதுனால அவரை வந்து ஒரு கட்டம் கட்டி அவரை வந்து சில பேர் வந்து அவரை முழுவதும் வந்து காலர் பண்ணாங்க. இன்னைக்கு இருநபர் நீதிபதிகள் ஏற்கனவே எல்பிஏல கட்டத்துக்கு மேல போன அப்பீல் எல்பிஏல என்ன உத்தரவு கொடுத்தாங்க, அதே மாதிரி இன்னைக்கு ஒரு உத்தரவு கொடுத்துட்டாங்க. இப்ப இவங்களும் நீங்க வந்து அடுத்து என்னென்னலாம் வந்து நீங்க உத்தரவு ஒரு பொழுது வரைக்கும் எரிய போறீங்க, அவதூறு சொல்ல போறீங்க. அப்போ ஒவ்வொரு நீதிபதியும் ஒரு உத்தரவு வந்து தனது மனசாட்சிக்கு உட்பட்டு பயந்து அது நியாயமா தர்மமா வந்து சட்டத்துக்கு உட்பட்டு ஒரு உத்தரவு கொடுக்கும்போது ஒவ்வொரு நீதிபதிக்கும் இந்த மாதிரி உள்நோக்கம் கற்பிச்சோம்னா அப்போ தமிழ்நாட்டுல எந்த நீதிபதியும், நான் சொல்றது வந்து மேஜிஸ்ட்ரேட்ல இருந்து சப்ஜெக்ட்ல இருந்து டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ்ல இருந்து ஹைகோர்ட் ஜட்ஜ் வரைக்கும் யாருமே நம்மளுக்கு எதுக்குப்பா வந்து இது தீர்ப்பு வேணா ஒண்ணு வேணாலும் ஒரு சாதாரண மக்கள் இப்ப இன்னைக்கு இந்த அரசாங்கம் செய்யறத நாளைக்கு அவர் மாவட்ட செயலாளர் செய்வாரு, மாவட்ட செயலாளர் செய்யறத நாளைக்கு ஒன்றிய செயலாளர் செய்வார். அப்ப எல்லாருமே இந்த மாதிரி செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா தமிழ்நாட்டுல நீதிமன்றமே இருக்காது, நீதிமன்றத்தோட அவங்களுடைய சுதந்திரம் சுத்தமா இருக்காது. அப்ப இத தமிழ்நாடு மக்கள் எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்கீங்க. தயவு செய்து என்ன நடக்குங்கிறத தயவு செய்து புரிஞ்சுங்க. இதுதான் உண்மையான ஃபேக்ட். சார், இந்த வழக்குல தனி நீதிபதி அனைத்தரப்பு வாதங்களை கேட்டுதான் அந்த உத்தரவு பிறப்பிச்சாங்க, அவர் விமர்சிக்கப்பட்டது. இப்ப 2 நீதிபதிகளும் இந்த வழக்குல வந்து ஒரு 6 நாட்களுக்கு மேல அனைத்து தரப்பு வாதங்களை கேட்டுட்டு தான் தற்போது இப்ப தீர்ப்பு என்பது வெளியாயிருக்கு. இப்ப தொடர்ந்து வந்து இந்த தீர்ப்பு வழங்கக்கூடிய நீதிபதிகளை விமர்சிக்கக்கூடிய அந்த நிகழ்வு இதெல்லாம் வந்து ஜனநாயக உரிமை என்ற அடிப்படையில பேச்சு சுதந்திரம் அடிப்படையில கருத்தெல்லாம் சொல்றாங்க. கண்டெம்ட்ங்கிறது ஒண்ணு, ஒவ்வொரு நபருக்கும் ஒரு சுய ஒழுக்கம்னு உண்டு. ஜனநாயகம்ங்கிறது ஒரு எல்லாத்துக்கும் ஒரு வரம் உண்டு. ஜனநாயகம்ங்கிறது எல்லா அடுத்தவருடைய மூக்கு வரைக்கும் தான் வந்து ஜனநாயகம்ங்கிறது இருக்கு. அப்போ நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சுயசார்பு இல்லாம ஒரு தீர்ப்பு கொடுக்கும் போது அவருக்கு இப்ப நான் வந்து இன்னைக்கு இவர் போனாரு கொடுக்குறாரு, இவருக்கு செட்டியார் கொடுத்தாரு, இவர் ஐயர் அவருக்காக கொடுத்துட்டாரு. அப்ப இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நம்ம வந்து உள்ள கருதிக்கன்னு சொன்னா அது நாளைக்கு நீதிமன்றம் தன்னுடைய சுதந்திரத்தை இழந்துடும். இது வந்து ரொம்ப முக்கியமானது. தமிழ்நாடு இந்தியாவில் இது முதல் முறையா இந்த மாதிரியான ஒரு தவறான ஒரு நிலைப்பாடை அரசாங்கமே செயல்படுத்தி இருக்கிறது. வன்மையா கண்டிக்கத்தக்கது. ஒரு வழக்கறிஞரா நான் சொல்றேன், வன்மையா கண்டிக்கத்தக்கது. அது வந்து அவங்களுடைய டெசிஷன், அது அவங்களுடைய டெசிஷன், அது நம்ம சொல்ல முடியாது, அது அவங்களுடைய உரிமை. உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற வழக்கினுடைய மனுதாரர் எம்மோடு இந்த வழக்கில் இணைத்து கொண்ட சகோதரர்களும் நமக்காக வாதாடிய திரு அருண் சாமிநாதன் ஐயா உள்ளிட்ட சகோதரர்களுக்கு ஆதரவாக வாதாடிய அனைத்து வழக்கறிஞர் சகோதரர்களுக்கும் நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். தினசரி இந்த விஷயத்தை உலகிற்கு தெரிவித்த பத்திரிகை சகோதரர்கள் அனைவருக்கும் உடைய நன்றிகள், வாழ்த்துக்கள். வரலாற்று சிறப்பு மிக்க இந்த திருப்பரங்குன்றம் தீபம் குறித்தான வழக்கு முருகனர்களால் வெற்றி அடைந்திருக்கிறது. இந்த வெற்றி நிச்சயமாக மேற்கொண்டும் தொடரும் என்று நம்புகிறோம். இந்த வெற்றிக்காக போராடிய அந்த உள்ளூர் மக்கள், என்னை வந்து வெளியூர்காரன்னு சொன்னாங்க. நான் மதுரைக்காரன் தான், நான் எலிமலைக்காரன். உள்ளூர்காரர் வெளியூர்காரெல்லாம் பொய்வாதம் பரப்பினாங்க. வழக்கு தொடுத்தவர் மீதும் வழக்குக்கு நீதி சொன்ன நீதிபதிகள் மீதும் அவதூறு கற்பித்தாருங்க. நாங்கள் நீதிமன்றத்துடைய உத்தரவை மதித்து சட்டத்தின் பிள்ளையாக எந்த விதமான வார்த்தைகளையும் நாங்கள் பேசவில்லை. இன்று நீதிமன்றம் எங்களுக்கு தீர்ப்பு கொடுத்திருக்கிறது, முருகருக்கு தீர்ப்பு கொடுத்திருக்கிறது. மாண்புமிகு நீதிமன்றத்துடைய உத்தரவுகளை நாங்கள் மதிக்கிறோம். இந்த வெற்றியை இந்த திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்ற வேண்டும் என்பதற்காக போராடிய அந்த திருப்பரங்குன்ற மக்களுக்கும் இதற்கு முன்பு பலியான எங்கள் ஐயா ராஜகோபாலன் உள்ளிட்ட காளிதாஸ் யாதவ் உள்ளிட்ட பூர்ணச்சந்திரன் ஐயா பேராசிரியர் பரமசிவம் உள்ளிட்ட இந்த நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த வேண்டும் என்று தன்னுடைய உடலை
இறைவனுக்கு அர்ப்பணித்த பூர்ணச்சந்திரன் அவர்களுக்கும் இந்த வெற்றி நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். நிச்சயமாக தொடரும். அவதூறு கிளப்பியவர்கள் மனசாட்சிப்படி நடந்துக்கங்க. எல்லாத்துக்கும் முருகன் பார்த்துக்கிட்டு இருக்கான். முருகன் தராசுக்காரன். அவர் நீதிபதிக்குரிய அந்த தராசோடு உடையவன் தான் திருப்பரங்குன்ற முருகன். நீங்கள் அவதூறு கற்பித்தவர்கள், எவ்வளவு ஏளன பேச்சு பேசியவர்கள், எங்களை அவமானப்படுத்தினீர்கள். அந்த அவமானங்களை எல்லாம் அடித்து உடைத்து தகர்த்து முருகன் எங்களுக்கு வெகுமானம் தந்திருக்கிறார். எல்லா புகழும் முருகனுக்கு, எல்லா புகழும் முருகனுக்கு, எல்லா புகழும் முருகனுக்கு. தமிழக அரசு அனைத்து மக்களுக்கும் சாதகமாக இருக்க வேண்டிய ஒரு மதசார்பற்ற அரசு. ஆனால் இந்துக்களுக்கு மட்டும் விரோதமாக இருந்தது. இந்து சமய அறநிலையத்துறை தர்காவிற்கு ஆதரவாக, இஸ்லாம் மக்களுக்கு ஆதரவாக மாண்புமிகு நீதிமன்றம் இதற்கு முன்பு கொடுத்த போது கூட தர்காவிலிருந்து 15 மீட்டர் தள்ளி ஏற்றிக் கொள்ளலாம் என்று தீர்ப்பு இருந்தும் மலை உச்சியில் தீபம் ஏற்றுவதற்கு நீங்கள் ஏற்றுங்கள், அதே நேரத்தில் மசூதி இருக்கிறது என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். சமூக நல்லிணக்கம், மத நல்லிணக்கம், சமூக இணக்கம் கெட்டு போயிரும் சொன்னாங்க. இந்துக்கள் யாரும் முஸ்லிம்களுக்கு எதிராக நாங்கள் இல்ல. நீதிமன்ற உத்தரவு கொடுத்த போது கூட சட்டத்தின்படிதான் நாங்கள் அதை மதிச்சு போனோம். அப்படி இருக்கும் பட்சத்துல மேல்முறையீடுன்னு சொல்லி அந்த நீதிமன்றம் கொடுத்த உத்தரவுக்கு எதிராக மேல வந்து வாதிட்டு கோவிலுக்கு எதிராக, கடவுளுக்கு எதிராக, சமயத்துக்கு எதிராக, மக்களுடைய மத உணர்வுக்கு, மன உணர்வுக்கு எதிராக நடந்தது ஏற்கத்தக்கதல்ல. மக்களிடம் ஒரு வெறுப்புணர்ச்சி இந்த அரசாங்கம் சம்பாதித்திருக்கிறது என்பதே உண்மை. ஐயா சுவாமிநாதன் ஐயா சொல்லிட்டாங்க, இது இஷ்யூ நாட்டின் ஆகமா, இது ஆகமத்தின் குறித்தான விஷயம் அல்ல. மாண்புமிகு நீதியரசர்கள் கொடுத்த உத்தரவு தர்கா காம்பவுண்ட் வால் இருந்து 15 மீட்டர் தள்ளி உள்ளதுதான் தீர்வு. நீங்க கேட்டது டிவிஷன் பெஞ்சில் இப்ப சொல்லியிருக்கிற பதில் என்னன்னா, இப்ப ஆகமத்தை பத்தி நாங்க பேசல. ஒரு சாதாரண மனிதன் தன்னுடைய பக்கத்துல உள்ள ஒரு கோவில்ல மலை உச்சின்னு சொல்லல வார்த்தை, ஹைட்டான இடத்துல எலிவேட்டட் பிளேஸ் சொல்லிக்கிறாங்க. அந்த வார்த்தை எலிவேட்டட் பிளேஸ்ல ஒருத்தங்க அந்த தீபம் ஏற்றும் போது அந்த உள்ளூர் மக்கள் அதெல்லாம் வந்து பார்த்து அதன் மூலமா வந்து ஒரு ரிலீஜியஸ் ப்ராக்டிஸை ஃபாலோ பண்றாங்க, நம்பிக்கையா இருக்கிறாங்க வார்த்தையும் சொல்லியிருக்கிறாங்க. அதனால இது ஆகமா கிடையாது. உள்ளூர் இந்த மலையில உச்சியில ஏற்றும் போது உள்ளூர் மக்கள் அனைவருக்கும் அந்த தீபம் தெரியும். அவங்க வீட்டுல தீபங்கள் ஏறுவாங்க. சுற்றி வட்டாளர் மக்கள் எல்லாரும் அவங்க வீட்டுல தீபங்கள் ஏற்றுவாங்க. இது வந்து இந்து மக்களுடைய ஒரு கலாச்சாரம், பாரம்பரியம், பண்பாடு. அதை வந்து நான் சொல்றேன், ஒரு சில நண்பர் பதில் சொல்றேன், பதில் சொல்றேன். அவங்க வந்து அவங்க பிச்சை குறுக்கு, பிள்ளையார் பற்றி பிச்சை குறுக்கணும். திருப்பரங்குன்றம் சந்திரசேகர் பட்டர் என்ற ராசாபட்டரும் இந்த லெட்டர் கொடுத்துட்டு மாத்தி பேசுனாங்க. அவங்க எதை கையெழுத்து வாங்கிட்டாங்க, முன்னாடியே போட்டோம்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க வந்து இந்த திருப்பரங்குன்றம் தீபம் விஷயத்துக்காக சொல்லல, இன்ன தேதியில தீபம் ஏற்றலாம், இன்னும் நட்சத்திரம் ஏற்றலாம்னு சொன்னாங்களே ஒழிய அவங்ககிட்ட அந்த லெட்டரை வாங்கிட்டு இவங்க உள்ள சொல்லிட்டாங்க. இரண்டாவது, பழனி கும்பாபிஷேகம் கடந்த வருஷம் 2 வருஷம் நடந்தது. ஆகமத்திலே கிடையாது. மார்கழி மாசம் நாள் செய்வது என்பது எந்தவித ஆகமத்திலும் கிடையாது. ஆனால் ஆகமத்தை மீறி அரசுக்கு சாதகமாக, ஆட்சியாளருக்கு சாதகமாக நடத்துறாங்க. எங்க பழனி ஆண்டவன் கோயில் ஆகம விதிமீறல் நடந்தது. ஆகமத்தை மீறி கருவறைக்குள்ள அமைச்சர் சேகர்பாபு உள்ளிட்ட ஆட்கள் போனாங்க. இது எந்த ஆகமத்துல வருது? கோயிலுக்குள்ள பூசை பண்ணுவதற்கு அர்ச்சகர் போகலாம், அமைச்சர் போகலாமா, அவன் கட்சிக்காரர் போகலாமா? இதெல்லாம் ஆகம விதிமீறல். நாங்க இந்த வழக்கு மட்டும் நீர்த்து போக கூடாதுனால வேற எதுவும் பேசல. ஆகமம் குறித்தான விஷயம் இது அல்ல. இவர்கள் ஆகமத்தை சுட்டி காமிச்சாங்கன்னா ஆகமப்படி உண்டியல் இருக்கா, ஆகமப்படி அர்ச்சகர் அமைச்சர் உள்ள வரலாமா, ஆகமத்துக்கு விரோதமா பக்தர்களை கேவலமா பேசலாமா அந்த அமைச்சர்? அதனால இந்த குறித்து வழக்கு, திருப்பரங்குன்றம் தீபம் குறித்தான வழக்கு வந்து நிச்சயமாக சட்டத்தை நாங்க மதிக்கிறோம். சட்டத்தின் பிள்ளைகள், சட்டத்தை மீறல, நீதியரசர்கள் விமர்சிக்கல, நீதிபதிகள் குறித்து தவறா நாங்க பேசல. நாங்கள் மீண்டும் 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 நம்பியது முருக கடவுளை. இந்த நல்ல நாள்ல தீர்ப்பு வந்திருக்கு. செவ்வாய்க்கிழமை 6/1/2026 6 படையில முதல் படைக்கு தீர்ப்பு வந்திருக்கு. எல்லாம் வெற்றி முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு.